Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM Silksல் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சினிமா துறைக்கு நான் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் சினிமாவில் ஃபஸ்ட்டு நீ படம் எடுக்க ஆரம்பிக்கும் போதே உங்கள் லாயர் டீம் அப்படின்றது ஒரு டீம் ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு படம் சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் வெளியே வரக்கூடாதுன்றாங்க. அது இவங்க வெளியே விடலையே. நீங்கள் டேட்டை இப்போ ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்ததுன்னா அதுக்கு ஒரு டேட் கொடுத்து தான் ஆகணும். இவங்க டேட் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா உள்ளுக்குள்ள? ரிவைசிங் கமிட்டின்னு போய் பார்த்த பிறகு தான் அந்த பிரச்சனையை எடுத்து வெளில சொல்லுவாங்களா? படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் விஜய் ஒரு யாரோ ஒருத்தரை கட்டி வச்சு அடிப்பாரு, ஒரு அரசியல்வாதிய, அந்த மாதிரி ஏதோ ஒரு சீன் இருக்கு, அது ஒரு அப்ஜெக்ஷனபிளா இருக்கு அப்படின்னு யூஏ டிசைட் பண்ணிட்டு திடீர்னு அந்த 5வது நபர் அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி தான் போனீங்க. இப்போ இடையில என்ன நடந்தது? இப்போ இந்த அடுத்த 10 நாளைக்குள்ள எல்லாம் சரியாயிடுச்சுன்னா February 1 2 உங்க படத்தை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு. அந்த பொங்கல் ஹாலிடேஸ் மிஸ் ஆகி போனது விஜய்க்கு தான். தியேட்டர்காரங்க எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு விஜய் படம் வராம போனது மிகப்பெரிய லாஸ் அப்படின்றாங்க. ஆதன் சினிமா அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் சங்கர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேசப்போம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். ஆதன் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பொங்கல் மற்றும் மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் தினத்தன்னைக்கு நம்ம சந்திக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஜனநாயகன் சார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அவங்க தொடுத்திருந்தாங்க தயாரிப்பு நிறுவனத்துல இருந்து. அதையும் அங்கேயும் தள்ளுபடி ஆயிருக்கு. என்ன நிலையில இருக்கு ஜனநாயகன்? எப்பதான் அதுக்கான ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எப்பதான் அதுக்கான ஃபர்ஸ்ட் இந்த பிகினிங் நான் சொல்றேன். என்னன்னாக்கா, நான் அடிப்படையில் ஒரு படத்துக்கு ஒரு லாயர் அப்படின்றது ஒரு படத்துக்கு இருக்கணும். எப்போதுமே ஒரு எல்லாம் நீங்கள் ஒரு மேக்கப் டீமு, ஒரு ஆர்ட் ஒர்க்கு, ஆர்ட் டைரக்ஷனுக்கு ஒரு டீமு, காஸ்டியூம் டிசைனர், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மாதிரி லீகல் டீம்னு ஒன்று இருக்கணும். எப்போதுமே லீகல் டீம் கூடவே இருக்கணும். அவங்க அந்த ஃபுல் ஸ்கிரிப்டை பார்க்கணும், அதில் இதெல்லாம் பார்க்கணும், அந்த குவாலிஃபை பண்ணணும். அதை இப்போ நீங்கள் ஷாருக் கான், அமீர் கான், இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் படம்லாம் ஹிந்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க டைட்டில்லையே ஒரு லாயர் டீம் அப்படின்னு ஒரு 10 பேர் வரும். நீங்கள் தமிழில் எந்த படத்துலையும் அது மாதிரி 10 பேர் போட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை, டீமே இருக்காது. சில படம் லாயரே கிடையாது, லாயர் பேரும் வராது, ஒன்றுமே வராது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ல தான் லாயரை தேடி ஓடுறாங்க. கடைசி நிமிஷத்தில் பிரச்சனை வரும்போது தான் எல்லாரும் டாக்டர்கிட்ட முதல்ல செக் பண்ண மாட்டாங்க இல்லையா? எல்லாம் பிரச்சனை வரும்போது தான் டாக்டர்கிட்ட போவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அதே மாதிரியே லாயர்கிட்ட லாஸ்ட் மினிட்ல போக வேண்டியது, ஏதாவது பண்ணி நீங்கள் இது பண்ணுங்க அப்படிம்பாங்க. என்ன பண்ணுவாங்க? கோர்ட்டுனா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, கோர்ட்டுனா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நான் சினிமா துறைக்கு நான் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் சினிமாவில் ஃபஸ்ட்டு நீங்கள் படம் எடுக்க ஆரம்பிக்கும் போதே உங்கள் லாயர் டீம் அப்படின்றது ஒரு டீமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பண்ணிக்கணும் நீங்கள். ஓகே. இப்போது அடுத்தது நீங்கள் வந்தீங்கன்னா, நிறைய படங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. ஜனநாயகனில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இவங்க 19ஆம் தேதி போய் படம் பார்த்துருக்காங்க, 22ஆம் தேதி அந்த கரெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, 24ஆம் தேதி ரீசப்மிட் பண்ணியிருக்காங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒன்றும் தகவலே இல்லை. ஓகே, இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸு, நியூ இயர், அது இதுன்னு சொல்லிட்டு. பட் என்னுடைய ஒரே ஒரு இது என்னன்னாக்கா, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ், நியூ இயர் அப்படிங்கிறதுக்கு எதுக்கு 12 நாள் அப்படின்றது எனக்கு புரியல. ஓகே, அது ஒரு 2-3 நாள் எடுக்கலாம், 10 நாள் 12 நாள் தேவையில்லை. 5ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி 28ஆம் தேதியே இல்லைங்க இது ரிவைசிங் கமிட்டிக்கு போகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, 28லேருந்து 9 வரைக்கும் நிறைய டைம் இருக்குது. ஓகே. ஸோ ரிவைசிங் கமிட்டி போய் பார்த்துட்டு அவங்க டிசிஷன் சொல்லி அது ஒரு 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ சொல்லியிருந்தாங்கன்னா கூட அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி 6ஆம் தேதி ரீசப்மிட் பண்ணி ஓகே ஆயிருக்கும். அதுக்கு நேரம் இல்லாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் இவங்க சென்சார் போர்டில் அவங்க அந்த டீம் அந்த 12 நாள் எடுத்துன்றது கொஞ்சம் ஜாஸ்தின்றது என்னோட அபிப்பிராயம். இப்போது சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, நிறையா சோஷியல் மீடியா இதுலலாம் உன்னையாவண்டா லேட்டாக போக சொன்னது, நீ ஏன் சீக்கிரமாக போகல அப்படின்றாங்க. நான் யாரு கேட்டு நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் டேட்டு போட்டிங்க அப்படின்லாம் நிறைய எல்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டேட்டா அனௌன்ஸ் பண்ணுறதுங்கிறது இப்போ கூட திருஷ்யம் படம் ஏப்ரல் மாதம்ன்றது இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏப்ரல்னு இப்போவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அது தப்பு இல்லைன்றாங்க. நான் அதை சொல்லலை, அனௌன்ஸே பண்ணக்கூடாது, அது தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதுதான் தப்புன்றேன். அவங்க சென்சார் ரூலில் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அவங்களோட லாவை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட பைலாஸ் இந்த ரூல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு படம் சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் வெளியே வரக்கூடாதுன்றாங்க. அது இவங்க வெளியே விடலையே, இவங்க ஒன்றும் சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் வெளியே விடலையே. பிரச்சனை அது இல்லையே.
நீங்கள் டேட்டை வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்ததுன்னா அதுக்கு ஒரு டேட் கொடுத்து தான் ஆகணும். இவங்க டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ திருஷ்யம்க்கு ஏப்ரல் 2ஆம் தேதின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏப்ரல் 2ன்னு கொடுத்ததுனால அவங்க பிப்ரவரியிலேயே அனுப்ப போகிறாங்களா சென்சாருக்கு? இல்லையே. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கும். மார்ச் 15க்கு மேலே 20க்கு மேலே தான் அவங்க அனுப்புவாங்க. அவங்க யூஸ்வலாக அதான் பண்ணுவாங்க. எல்லா படமுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கடைசி 10 நாள் 1 வாரம் இப்படி தான் நடக்கும். அந்த காலத்தில் உயர்ந்த மனிதன் படம் வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னால் புதன்கிழமை வரைக்கும் ஷூட்டிங் நடந்து அன்றைக்கி சென்சார் அமைச்சு சென்சார் பார்த்து வியாழக்கிழமை சர்டிஃபிகேட் கொடுத்து வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆச்சு. ஓகே இப்படிலாம் நடந்திருக்கு. அதனால் இது ஒன்றும் ஒரு வழக்கமில்லாத விஷயம்லாம் கிடையாது. அவங்க கரெக்டாக 19ஆம் தேதிங்கிறது வெல் இன் அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க 2-3 வாரம் முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆன்டிசிபேட் பண்ணல இந்த இடத்துல ப்ராப்ளம் வரும் அந்த இடத்துல ப்ராப்ளம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ரீமேக் படம் தான் அப்படிங்கிறதுனால இது ஒன்றும் பிரச்சனை வராது. இப்போ உச்சநீதிமன்றத்திலையும் நிராகரிச்சிருக்காங்க. என்ன காரணம் சார்? அதுக்கான வந்து இப்போ அதுக்கு ரீசன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இவங்க போய் பார்த்துருக்காங்க. 7ஆம் தேதி வாக்கில் இவங்க ஒரு 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ இவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரிவைசிங் கமிட்டிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. 5 பேரில் 4 பேர் தான் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. நல்ல இது பண்ணியிருக்காங்கன்னு இவங்க சரி அதுக்கு மேலே ஆர்கியூ பண்ணாமல் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்போது கோர்ட்டுக்கு போனோடனே கோர்ட்டில் இவங்க செஞ்சது என்னது? ரிட் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஓகே ரிட் மனுக்கள் வந்து ஒரு ஃபியூ டைப்ஸ் இருக்குது. ரிட் ஆஃப் மேண்டமஸு, ரிட் ஆஃப் செர்ஷியோராரி, இந்த மாதிரி ஒரு ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன், ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ், இந்த மாதிரி இருக்குது. இப்போ இவங்க ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ரிட் ஆஃப் மேண்டமஸில் என்னன்னாக்கா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அல்லது அவங்க வந்து இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரைட்டை இவங்க கொடுக்காம போனானாக்கா அந்த அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டால் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஒரு நீதி கேட்கலாம், கோர்ட்டில் போயிட்டு நியாயம் கேட்கலாம் நீங்கள். பட் இங்கே வந்து என்னோட இது என்னென்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு திங்கு ரிட்டு போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் கபாலியில் நடந்தது சொல்கிறோம். கபாலியில் இந்த மாதிரி படங்கள்லாம் காப்பி எக்கச்சக்கமாக அப்போ காப்பி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டொரண்ட்டு இந்த மாதிரி நிறையா சைட்ஸ்லாம் வந்துருந்தது தமிழாக்கஸ் மாதிரிலாம். அப்போது வந்து என்னென்னா எக்கச்சக்கமான நஷ்டத்தை சந்திச்சாங்க தமிழ் சினிமா. தில்லுக்கு துட்டுன்னு சொல்லி ஒரு படம் சந்தானம் படம் ஃபஸ்ட்டு தில்லுக்கு துட்டு 1. அப்போல்லாம் வந்து தில்லுக்கு துட்டு படம் வந்து கிட்டத்தட்ட 20-25 கோடி ரூபாய்க்கு நஷ்டமாகிற அளவுக்கு காப்பி போயிட்டு இருந்தது வெளியில். மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸு எக்கச்சக்கம் பேர் பார்த்துருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் வந்தபோது நிறையா படங்கள் அப்படி காப்பி அடிக்கப்பட்டு தமிழ் சினிமாவுக்கு லாஸ் வந்தபோது தானு சார் தான் ப்ரொடியூசர். அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன அந்த டீம் லீகல் டீமுக்கு என்னை போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதுக்கு வந்து கோர்ட்டில் நம்ம ஒரு ஆர்டர் வாங்க முடியுமா பாருங்கள், என்ன பண்ணலான்னு பாருங்கள், நம்ம இது பண்ணோன்னே. அப்போ ஜான்டோ ஆர்டர்னு ஒன்று இருக்குது. ஜான்டோ ஆர்டர் அப்படின்னாக்க ஒரு படம் வெளிவரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் போயிட்டு இந்த இப்போ கூட சிவகார்த்திகேயன் படத்துக்கு கூட இந்த பராசக்தி கூட வாங்கினாங்க ஜான்டோ ஆர்டர். சிவில் சூட்டு போட்டு ஜான்டோ ஆர்டர் வாங்குவாங்க. அது கொஞ்சம் முன்னாடியே வாங்குவாங்க. இது சிவில் சூட் போடுறதுக்கு நேரம் இல்லை. அதனால் நாங்கள் ரிட் பெட்டிஷனாக ஃபைல் பண்ணோம். அப்போது ரிட் பெட்டிஷனாக ஃபைல் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, ரிட் பெட்டிஷனை ஒத்துக்க மாட்டாங்க, கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க அப்படின்னாங்க. ஆனால் நான் உறுதியாக இருந்தேன், நாங்கள் ரிட் பெட்டிஷனில் நிச்சயமாக ஜெயிப்போம், ஆர்டர் வாங்குவோம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனால் அது பண்ணுறதுக்கு ஒரு 15-20 நாள் முன்னாடி நாங்கள் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவங்களோ அத்தனை பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சோம். அதாவது இந்த 172 இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் அவங்களுக்குலாம் நோட்டீஸ் அனுப்பிச்சோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கெலாம் நோட்டீஸ் அனுப்பிச்சு 15 நாளில் ரிப்ளை வரலன்னு சொன்னோடனே தான் நாங்கள் அந்த ரிட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணோம். போயிட்டு 15 days முடிஞ்ச உடனே தான் அந்த மேண்டேட்ரி பீரியட் ஃபார் நோட்டீஸ்ன்னு இருக்குது. இப்போ இவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்கல. நோட்டீஸ் கொடுக்காமே இவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் அவங்க வந்து கொடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு சொல்லலை. யார் இந்த சென்சார் போர்டு வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, இது வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகும்னு சொன்னாங்க. ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறோன்னு சொல்கிறது அது மறுப்பு கிடையாது. ஓகே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபைல் பண்ணோடனே அந்த ஜட்ஜு என்ன பண்ணியிருக்காங்க, ரிட் பெட்டிஷன் போட்டோடனே விசாரிச்சுட்டு நீங்கள் எதுக்கு 5 பேரில் 4 பேர் தான் ஓகே சொல்லியிருக்காங்களே, அதில் ஒருத்தர் சொல்லாததுலாம் என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது, நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு அந்த யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறதா இருந்தீங்கன்னா இந்த யூஏ சர்டிஃபிகேட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சிட்டாங்க. அப்போது என்னாச்சு அப்படின்னா இது இம்மிடியட்டாக அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் அவங்க லெவலுக்கு போய் அவர் வந்து அங்கே கோர்ட்டில் வந்து நீதிபதிக்கிட்ட இந்த ஒரு அப்பீல் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க, ரிட் அப்பீல் ஒன்று ஃபைல் பண்ணாங்க. அந்த ரிட் அப்பீல் ஃபைல் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்களோட கேள்வி ஒன்று தான், நோட்டீஸே வழங்காமல் நீங்கள் எப்படி ரிட் பெட்டிஷனாக போட முடியும், எங்கே நீங்கள் நோட்டீஸ் கொடுத்தீங்க, நோட்டீஸே அனுப்பலை, எங்களுக்கு டைமே கொடுக்கல, எங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு டைமே கொடுக்கல கோர்ட்டு, நீங்கள் அதுக்குள்ளே முடிவு எடுத்துட்டீங்க, நீங்கள் 5ஆம் தேதி கேஸ் போடுறாங்க, 7ஆம் தேதி நீங்கள் முடிவை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
ஸோ உடனே அந்த ஜட்ஜி பார்த்துட்டு ஆமாம் இது ப்ரொசீஜர் படி தப்பாச்சே இது, இந்த ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணலையே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், அந்த தடை கொடுத்தாரு, ஸ்டே ஆர்டர் கொடுத்தாரு. ஸ்டே ஆர்டர் கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா இம்மிடியட்டாக அந்த கேஸை எடுத்துக்கிறேன் அப்படின்னோடனே மத்தியானமே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. மத்தியானம் எடுத்துக்கலாமான்னு கேட்டதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மண்டே எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ நம்ம அப்போ தான் லாஸ்ட் டைம் மீட் பண்ணோம், அதை பற்றி பேசினோம். மண்டே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன போது திடீர்னு ஜட்ஜுக்கு என்ன தோணுதோ, அவர் மண்டேலாம் எடுக்க முடியாது, இந்த மாதிரி இந்த இதெல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து நோட்டீஸ் கொடுக்கல, நீங்கள் இதெல்லாம் பண்ணல, டேட்டை கொடுத்துட்டு எங்ககிட்ட வந்து இப்போ இப்படி அவசரப்படுத்துறீங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும், உங்களை யார் ரிலீஸ்க்கு டேட்டு கொடுத்துட்டு இப்படி வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் 21ஆம் தேதிக்கு தள்ளி போடுறேன் அப்படின்னு போட்டார். அவர் 21க்கு தள்ளி போனோடனே இவங்களுக்கு ஒரு 14th கொண்டு வரலான்னு ஒரு யோசனை பண்ணாங்க. 14 பொங்கல் அன்னைக்கு கொண்டு வந்துடலாம், அது ஒரு நாள் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த 5 நாள் கிடைக்கும் அப்படின்றதுனால பண்ணலான்னு பார்த்தபோது இந்த பிரச்சனை வந்தோடனே சரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடலாம், ஒரு ஃப்ரெஷ் பெட்டிஷன், அங்கே ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஒன்று போடுறாங்க. அந்த பெட்டிஷனில் இவங்க ஒரு அர்ஜென்சி பார்த்து எங்களுக்கு இமீடியட்டாக அதை எடுத்து எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும், எங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்களுடைய வியூ என்ன அப்படின்னா, ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டு அதோட கேஸ் வந்து இவங்களுக்கு சாதகமாக வந்து அதுக்கு சென்சார் போர்டு வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. ரிட் அப்பீல் வந்து பெண்டிங்கில் இருக்குது கோர்ட்டில், இன்னும் அது சால்வ் ஆகலை. அப்படி ஹைகோர்ட்டில் சால்வ் ஆகாமல் ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது ஏன் என்கிட்ட வந்தீங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் வந்திருக்கக்கூடாது, அங்கேயே தான் நீங்கள் சால்வ் பண்ணணும், அங்கேயே டேட்டு கேட்டு நீங்கள் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து டேட் வேணால் கொஞ்சம் முன்னாடி கொடுங்கன்னு போய் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஏன் முன்னாடி இங்கே ஓடி வந்தீங்க, இதை நாங்கள் எடுக்க முடியாது, விசாரிக்க முடியாது, ஹைகோர்ட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு இப்போ ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 20ஆம் தேதின்னு நினைக்கிறேன் அவங்க போட்டிருக்கிறது, 20 இல்லை 21, பட் சுப்ரீம் கோர்ட் டேட்டில் வந்து 20 போட்டிருக்காங்க. பட் அவங்க சொன்னதுனால 20 எடுப்பாங்களா இல்லை பழையபடி 21 தான் எடுப்பாங்களான்றது பார்க்கணும். அந்த டேட் வந்து என்னைக்கு அவங்க எடுக்கிறாங்க அப்படின்றது இன்னும் ஒரு 2 டே 19th அன்னைக்கு தெரிஞ்சு போயிடும், லிஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு. 20th லிஸ்ட் பண்ணாங்கன்னா 20th எடுத்துருவாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா அவங்க வந்து இப்போ அவங்க எடுத்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்து அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்து சொல்லிடுங்க அன்றைக்கி, ரொம்ப டிலே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவர் விசாரித்து அங்கேயே அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, என்ன அப்ஜெக்ஷன்ஸு என்ன இஷ்யூஸ் உங்களோடது, உங்களுக்கு என்னென்ன அப்ஜெக்ஷன்ஸு லிஸ்ட் பண்ணுங்கள். அந்த அப்ஜெக்ஷன்ஸில் இவங்க எல்லாருமே அதை மீட் பண்ணிட்டாங்களா, அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்களா, சரி பண்ணல அப்படின்றப்போ சரி பண்ணி கொடுக்குறதுக்கு டைம் கொடுங்க, அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா உள்ளுக்குள்ளே, இவங்க வெளியில் சொல்லாமல் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அது சொல்ல மாட்டேன்றாங்களா வெளியில், ரிவைசிங் கமிட்டின்னு போய் பார்த்த பிறகு தான் அந்த பிரச்சனையை எடுத்து வெளில சொல்லுவாங்களா, அது நமக்கு தெரியாது. ஓகே அந்த விஷயம் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா சில செய்திகள் நான் பார்க்குறேன், நான் செய்திகள் அடிப்படையில் சொல்கிறேன். செய்திகள் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் விஜய் வந்து ஒரு யாரோ ஒருத்தரை கட்டி வச்சு அடிப்பார், ஒரு அரசியல்வாதியை, அந்த மாதிரி ஏதோ ஒரு சீன் இருக்குது, அது ஒரு அப்ஜெக்ஷனபிளாக இருக்குது அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், என்னென்னவோ படங்கள்லாம் வந்திருக்கு. இப்போ மார்க்கோன்னு ஒரு படம் வந்தது, மலையாளத்தில் ஒரு படம் வந்தது, வெட்டி ஆளுங்களை வெட்டி துண்டு துண்டாக்கி குடலையே உருவி எடுத்து வெளில போடுறாங்க. அந்த படம்லாம் ரிலீஸ் தானே ஆச்சு, அது ஒன்றும் ரிலீஸ் பண்ணல. பொலிட்டிஷியன் அந்த சீனை வச்சதுக்காண்டி இதை இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியல அதுதான் காரணமான அப்படி பேச்சு அடிப்படுது. அந்த மாதிரி ஒரு இது இராணுவ சீருடை, இராணுவ லோகோ, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்க பர்மிஷன் வாங்கலை, அவங்ககிட்ட பர்மிஷன் நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் இல்லை அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. இப்போது இந்த அப்ஜெக்ஷன்னு நீங்கள் வந்து யூஏ கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்தீங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸே உங்கள் எல்லாம் பார்த்து அதெல்லாம் சரி பண்ணி உங்ககிட்ட ரீசப்மிட் பண்ண பிறகு தான் நீங்கள் யூஏன்றதை டிசைட் பண்ணீங்க. யூஏ டிசைட் பண்ணிவிட்டு திடீர்னு அந்த 5வது நபர் அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி தான் போனீங்க. அப்போ இடையில என்ன நடந்தது, இதுதான் பிரச்சனை. அதாவது ஒரு அரசியல் அழுத்தமா என்ன, எந்த மாதிரியான பார்வை எனக்கு நீதிமன்றத்தில் அந்த மாதிரியான ஒரு அழுத்தம் கொடுக்க முடியுமா சார், நீதிமன்றத்தால் பண்ண முடியுமா? இல்லை நீதிமன்றம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க தரமாட்டாங்க. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெக்கார்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. இப்போ சென்சார் போர்டில் அவங்க என்ன ரெக்கார்ட்ஸ் சப்மிட் பண்ணுறாங்க, அவங்க பார்த்தோன்னே என்ன அப்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்தது, அந்த அப்ஜெக்ஷன்ஸ்லாம் என்னென்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அந்த கரெக்ஷன்ஸ்லாம் இவங்க பண்ணிட்டாங்களா, அதுக்கு மேலே வந்து நீங்கள் வேறு என்ன அப்ஜெக்ஷனை பேஸ் பண்ணி ரிவைசிங் கமிட்டிக்கு போக சொன்னீங்க, அது அவ்வளோ சீரியஸ் அப்ஜெக்ஷனா இல்லை அந்த பர்சன் அவ்வளோ இதுவாக 5 பேர் 4 பேர் சொல்லியிருக்காங்களே வாட் இஸ் தேர், நீங்கள் கொடுக்கலாமே நீங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க. ஏன்னா இது வந்து அந்த முடிவே வந்து ஒரு டிஸ்கிரிஷனரி தான். அந்த முடிவு எடுத்தாங்களே சென்சாரில் வந்து 5 பேரில் ஒருத்தர் எடுத்தால் கூட நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்களே,
இட் இஸ் எ டிஸ்கிரிஷனரி டிசிஷன். இப்போ டிஸ்கிரிஷனரி டிசிஷன் வந்து ஏன் ஆர்பிட்ரரி டிசிஷனாக இருக்கக்கூடாது? இருக்கலாம் இல்லையா? அதை தான் கோர்ட்டு பார்ப்பாங்க. இதுதான் கொஸ்டின் ஆஃப் லா அப்படிங்கிறது. அந்த கொஸ்டின் ஆஃப் லான்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க பார்ப்பாங்க. அது கம்ப்ளீட் ஆர்பிட்ரரி டிசிஷனாக இருந்தால் அதை ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. வேண்டாம், இது மாதிரிலாம் கேட்காதீங்க, நீங்கள் கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இதில் என்ன நடக்குதுன்றது நமக்கு முதல் நாள் தான் தெரியும். அது இல்லை 2021 இதுக்கான தீர்ப்பு முழுமையாக வழங்கப்படுமா, இல்லை சென்சார் போர்டுக்கு அப்புறம் அவங்க சாதமாக அமைஞ்சது அப்படின்னா அதுலேருந்து பெரிய ஒரு நீண்ட காலம் எடுத்துக்க வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? இல்லை, அது ஒருவேளை சென்சாருக்கு சாதகமாக அவங்க கொடுத்துட்டாங்க. சென்சாருக்கு சாதகமான சென்சார் அதிகபட்சம் 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்று, இவங்க கொடுக்க சொல்லிடுவாங்க, 1 or 2 டேஸில் அவங்க கொடுத்துருவாங்க. இது எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து அப்படி கொடுக்கலன்னா சென்சார் போர்டு என்ன ரிக்வெஸ்ட் பண்ணலாம், நாங்கள் ஒன்றும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லலையே, நாங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு வாங்கன்னு தானே சொல்கிறோம். இப்போவும் ரிவைசிங் கமிட்டிக்கு நீங்கள் பார்க்கட்டும், அவங்க பார்த்த உடனே அப்ஜெக்ஷன்லாம் அவங்க தெரிவிக்கட்டும். தெரிவித்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கரெக்ஷன்ஸ்லாம் இவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் கொடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க அப்படின்னு ஜட்ஜி கேட்பார். அதுக்கு எவ்வளோ நாள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு, ஒரு 3 டேஸில் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போ நீங்கள் 3 டேஸ் பொறுத்துருங்க, 3 நாளில் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, நீங்கள் ரிவைசிங் கமிட்டியில் போய் உட்காருங்க பாருங்க அப்படின்ட்டுருவாங்க. அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து நான் பண்ண மாட்டோம்னு சொல்லலை. இப்போ நீங்கள் உரிமை முழுக்க முழுக்க மறுக்கப்பட்டால் தான் ரிட் பெட்டிஷனே வருது. நான் ஒன்றும் உரிமையை மறுக்கலையே. உரிமையை வந்து நாங்கள் கொஸ்டின் கேட்குறோம், நாங்கள் எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, நாங்கள் கொஸ்டின் கேட்குறோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. இந்த 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று, ஜட்ஜு ஒரு முடிவு எடுப்பார், இல்லைன்னா சென்சார் போர்டு எடுத்து இந்த மாதிரி பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் ஒரு 5 நாள் 6 நாளைக்குள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, வந்துடும். எலெக்ஷனுக்கு அப்புறம் வர வாய்ப்புகள் இருக்குன்னு சிலர் சொல்றாங்களே சார், அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல ஃபெப் தாண்டிச்சு அப்படின்னா எல்லா படங்களும் அதாவது பிப்ரவரி மாதம் வந்து ஐ திங்க் இப்போ பிப்ரவரி இல்லை, மார்ச்சில் தான் எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மார்ச், ஏன்னா ஏப்ரல் எண்டு இல்லைன்னா மே ஃபர்ஸ்ட் வீக் தான் எலெக்ஷன் நடத்துவாங்க யூஸ்வலாக. இப்போ உதாரணமாக நீங்கள் ஏப்ரல் 16ஆம் தேதி எலெக்ஷன் அப்படின்னு தோராயமாக சொல்கிறேன், ஏதோ ஒரு வருஷம் நடந்தது அந்த மாதிரி. ஏப்ரல் 16 வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏப்ரல் 16 45 நாள் முன்னாடி பாருங்கள். ஏப்ரல் 16, மார்ச் 16, மார்ச் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ நீங்கள் தேர்தல் அறிவிக்கணும். ஓகே, தேர்தல் அறிவித்த பிறகு அரசியல் ரீதியான படம் அப்படின்னா பண்ணலாம். மார்ச் 2ன்றது ரொம்ப தள்ளி இருக்குது. இப்போ ஜனவரி 21 தானே, மார்ச் 2ன்ற சொல்லி இப்போ இந்த அடுத்த 10 நாளைக்குள்ளே எல்லாம் சரியாயிடுச்சுன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் சார். ஆமாம், அது அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் அதாவது இதில் வந்து உள்கூத்து ஏதாவது இருக்கான்றது நமக்கு தெரியாது. இந்த அரசியல் உள்கூத்து ஏதாவது இருக்கான்றதுலாம் அதெல்லாம் ஹேஷியங்கள் தான். எல்லாரும் ஆளுக்கால் சொல்கிறாங்க, இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கன்னு, அதுக்கெல்லாம் எந்த எவிடன்ஸும் கிடையாது. இன்னொன்று, ஒரு சீனியர் லெவலில் ஒரு பொலிட்டிஷியன் வந்து இந்த மாதிரி விஷயங்களை எலெக்ஷன் சமயத்தில் போய் இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருப்பாங்களான்றதும் சந்தேகம் தான். ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா அவங்களுக்கு வந்து அவங்க எத்தனையோ வேலை இருக்குது. கூட்டணி பற்றி முடிவு பண்ணணும், அந்த தேதியை முடிவு பண்ணணும், ஆட்களை முடிவு பண்ணணும், எப்படா அனௌன்ஸ் பண்ணுவோன்னு பார்த்துட்டு இருக்காங்க. பிரதமர் வேறு தமிழ்நாட்டுக்கு வரார் 23ஆம் தேதியோ இருப்போம். அப்போ கூட்டணி தலைவர்களெல்லாம் மேடையில் ஒன்றா உட்கார வச்சு பண்ணணும் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அவங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. அவங்களுக்கு சென்சாரில் ஏதோ ஒரு சின்ன லெவலில் ஏதோ இதுவாக இருக்குது, ஏதோ எஸ்கலேட் ஆகிருக்கு, சம் ஈகோ இஷ்யூவாக கூட இருக்கலாம். அது நீங்கள் ஏன் பொறுத்துட்டு போகல, ஏன் இப்படி பொறுக்காமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக கூட இருக்கலாம். அதனால் ஏன்னா இது வந்து இப்போ ஒரு நார்மலாக ஒரு சின்ன படத்துக்கு கொடுத்துருந்தாங்கன்னா 1 மாதம் தள்ளி போட்டுடலாம், 2 மாதம் தள்ளி போட்டுடலாம். ஒரு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா பட்ஜெட்னா கூட பரவாயில்ல. இது வந்து பெரிய பட்ஜெட்டு, பெரிய படம், பெரிய எதிர்பார்ப்பு உள்ள படம். இப்போ இந்த பொங்கல் ஹாலிடேஸை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து பராசக்தி வந்தது, சிரஞ்சீவி படம், அவரோட படம் வந்தது, பெரிய ஹிட் ஆகிருக்கு இப்போ அந்த படம். அப்புறம் பிரபாஸ் படம் வந்தது, இதுமாதிரி பல படங்கள், கார்த்தியோட படம் வந்தது, ஜீவா படம் வந்தது. இவங்கெல்லாம் வந்தாங்க. அந்த பொங்கல் ஹாலிடேஸ் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சுது. இப்போ அந்த பொங்கல் ஹாலிடேஸ் மிஸ் ஆகி போனது விஜய்க்கு தான். அவர் மட்டும் இல்லை, தேட்டருக்காரங்கள்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கு விஜய் படம் வராமல் போனது மிகப்பெரிய லாஸ் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய படங்கள்னு பார்த்தா சில படங்கள் தான். ரஜினி சார் படம், விஜய் படம், அஜித் படம், இந்த மாதிரி படங்களில் தான் அவங்களுக்கு வருமானம் வரும். அது வராமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் திருப்பூர் சுப்பிரமணியம் கூட சொல்லியிருக்காரு. ஆமாம் சார், ஆமாம், விஜய் படம் வர இன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வரும்னு தான் எனக்கு தோணுது. அதாவது நடந்ததெல்லாம் நடந்தது, இங்கே அங்கே போச்சு. பட் 2021 ஒரு வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு அவங்க சொன்னாங்க முதல்லையே. கரெக்டாக தை பிறந்து தான் வழி பிறக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தானாக்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். 2021 என்ன தீர்ப்பு வருது அப்படின்றத பார்க்க. ரொம்ப நன்றி சார். ஆதன் சினிமா நேயர்களுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி சார்.